முக்கிய செய்தி தேர்தல் விதிமீறல் தொடர்பாக ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ்கனிக்கு எதிரான 2 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். 2024 மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக எம்பி நவாஸ்கனிக்கு எதிராக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த 2 வழக்குகளும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 வழக்குகளையும் ரத்து செய்ய கோரி நவாஸ்கனி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எம்பி நவாஸ்கனிக்கு எதிரான 2 வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பேருந்து நிலைய நுழைவாயிலில் மனுதாரரோ அவரது கட்சியினரோ போஸ்டர் ஒட்டினர் என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என நவாஸ்கனி தரப்பிலிருந்து வாதிடப்பட்டது. இந்த நிலையில் அவருக்கு எதிரான 2 வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தேர்தல் விதிமீறல் தொடர்பாக ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ்கனிக்கு எதிரான 2 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். 2024 மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக எம்பி நவாஸ்கனிக்கு எதிராக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த 2 வழக்குகளும் ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. 2 வழக்குகளையும் ரத்து செய்ய கோரி நவாஸ்கனி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தி தேர்தல் விதிமீறல் தொடர்பாக ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ்கனிக்கு எதிரான 2 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். 2024 மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக எம்பி நவாஸ்கனிக்கு எதிராக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த 2 வழக்குகளும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 வழக்குகளையும் ரத்து செய்ய கோரி நவாஸ்கனி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எம்பி நவாஸ்கனிக்கு எதிரான 2 வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பேருந்து நிலைய நுழைவாயிலில் மனுதாரரோ அவரது கட்சியினரோ போஸ்டர் ஒட்டினர் என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என நவாஸ்கனி தரப்பிலிருந்து வாதிடப்பட்டது. இந்த நிலையில் அவருக்கு எதிரான 2 வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தேர்தல் விதிமீறல் தொடர்பாக ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ்கனிக்கு எதிரான 2 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். 2024 மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக எம்பி நவாஸ்கனிக்கு எதிராக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த 2 வழக்குகளும் ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. 2 வழக்குகளையும் ரத்து செய்ய கோரி நவாஸ்கனி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது.